பாராளுமன்றத்தில் மாற்றத்தை நோக்கி நம் மண்ணை மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் மைக்கு சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும், நாம் தமிழர்களாக ஒன்றிணைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இங்கு கூடியிருக்கின்ற என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய மாலை நேரத்து வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இஸ்லாம் எங்கள் வழி, இன்பத் தமிழே எங்கள் மொழி. நாங்கள் அல்லாஹ் என்று சொல்வதற்கு முன்னால் அம்மா என்று சொன்ன பூர்வக்குடி தமிழர்கள். என் தொப்புள் கொடி உறவுகளான தமிழ் சமூகத்து மக்களிடம் நான் வைக்கக்கூடிய ஒரு வேண்டுதல், உங்களிடத்தில் உங்களுடைய சொந்தக்காரன், உங்களுடைய அண்ணன் தம்பி யாராவது ஒரு 100 ரூபா 1000 ரூபா கடன் வாங்கிட்டு அவன் திருப்பி தரலைன்னா அவன்கிட்ட போய் நீங்கள் எவ்வளவு கோபத்தை கொட்டுறீங்க? இந்த கோபத்தை உங்களிடத்தில் ஓட்டை வாங்கிட்டு உங்களுக்கான உரிமைகளை, இந்த ஊருக்கான இந்த மணல் மேல் குடியில் இருக்கக்கூடிய மருத்துவமனை சரியில்லை, என் சகோதரன் சொன்னது போன்று இந்த நாடு எந்த லட்சணத்தில் இருக்குங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் இந்த ஊருடைய கழிவறை போதும். இந்த கழிவறை மாதிரி தான் இந்த தேசமே இருக்குது. உங்களுடைய ஓட்டை வாங்கிட்டு உங்களுடைய உரிமையை திருப்பி கொடுக்காதவன் மேலே நீங்கள் எவ்வளவு கோபப்படணும்? அந்த கோபம் உங்களிடத்துல வருதா? நீங்கள் ஒரு கடை வச்சிருக்கீங்க, அந்த கடையில் வேலை செய்கிற ஒரு தொழிலாளி என்ன செஞ்சிட்டான்? கல்லால் ஒரு 100 ரூபா கை வச்சிட்டான். நீங்கள் என்ன கோபப்படுவீங்க? அவனுக்கு மீண்டும் மீண்டும் ஒரு முறை வாய்ப்பு கொடுப்பீங்களா? அடுத்த உடனே அந்த கடையில் இருந்து அவனை நீக்கிட்டு வேற ஒரு புதிய நபரை சேர்க்கறதுக்கு என்ன இருக்குது? காரில் ஊரை சுற்ற வேண்டியது, நைட்டில் ஊரை சுற்றிட்டு வீட்டில் வந்து படுக்க வேண்டியது, கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டு சம்பளத்தை வாங்கி நல்லா வாழ்க்கையை என்ஜாய் பண்ண வேண்டியது. இந்த நிலை என் தமிழ் சமூகத்து மக்களுக்கு இருக்குதா? உன்னுடைய கிராமத்தை தாண்டி நீ பக்கத்து ஒரு கிராமத்துக்கு ஒரு அலுவல் வேலையாக போயிட்டு வந்தால் கூட உன்னுடைய ஒரு நாள் பொழுது என்ன செஞ்சிடும்? போயிடும். 100 நாள் வேலைக்கு போகக்கூடிய ஒரு அம்மாவுடைய நிலைமை எடுத்துக்கிட்டு ஒரு ரேஷன் கார்டில் பேரை திருத்தணும், அல்லது ஓட்டர் ஐடியில் பேரை திருத்தணும், அல்லது ரேஷன் கார்டில் என் பிள்ளைய சேர்க்கணுங்கிறதுக்காண்டி ஒரு நாள் பயணம் செஞ்சா பஸ்ஸுக்கு காத்து கிடக்கணும், ஆட்டோவுக்கு காத்து கிடக்கணும். அந்த வேலையை முடிக்கிறதுக்கு அந்த நாய்க்கு 500 ரூபா பணத்தை லஞ்சம் கொடுக்கணும். அதுக்கப்புறமா ஐயா செஞ்சிட்டீங்களா, ஐயா என் பிள்ளைய சேர்த்துட்டீங்களா 4 தடவை ஃபோன் அடிச்சு கேட்கணும். இந்த நாய் படாத பட்ட இந்த வாழ்க்கை நமக்கு தேவையா? இப்படியா ஒவ்வொரு தேசிய இனங்களும் இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறதா? ஏன் நமக்கு மட்டும் இந்த கீழ்த்தரமான, நாயை விட கீழ்த்தரமான இந்த வாழ்க்கை எதற்கு நமக்கு? எத்தனை முறை, ஒவ்வொரு முறையும் தேர்தல் வருகிறது, உன் வாழ்க்கையில் என்ன மாறுதல் வருகிறது? ஒவ்வொரு தேர்தல்களிலையும் உங்களுடைய கையில் மை வைக்கின்றான், மந்திரி வாயில் பொய்யை சொல்கின்றான். உங்களுக்கு மை கிடைக்கிறது, பொய் கிடைக்கிறது. மந்திரிக்கு என்ன கிடைக்கிறது? பணம் கிடைக்குது, பதவி கிடைக்குது. உங்களுக்கு என்ன கிடைக்குது? ஒவ்வொரு சிறு கிராமங்களில் இருந்தும் பெருநகரங்கள் வரைக்கும் இந்த ஊரில் இருந்து தொடர்ந்து நான் பயணம் செஞ்சு வர்றதுக்குள்ள இந்த ரோடுல எனக்கு மரண பயத்தை காட்டிட்டாங்க. ஏன்னா இந்த ரோடு ராமேஸ்வரத்துக்கு போட்ட 4வே மாதிரி ஒரு அகலப்பாதை மாதிரி இந்த ஊர் எவ்வளவு பெரிய தேசிய நெடுஞ்சாலை, இது எவ்வளவு பெரிய ஈசிஆர், இதை இன்னும் இந்த அகலப்படுத்தல போன ஆட்சியில் இந்த நவாஸ்கடி. நீ என்ன இந்த சாலைகளுடைய கட்டமைப்பை நீ என்ன சரி செஞ்ச? ஒரு எம்பியினுடைய வேலை என்ன? ஒரு எம்எல்ஏனுடைய வேலை என்ன? உனக்கான சாலை சரியா கொடுக்கல, உனக்கான மருத்துவமனையை சரியா கொடுக்கல, உனக்கான சாக்கடையை சரியா கொடுக்கல, உனக்கான குடித நீரை சரியா கொடுக்கல. எதற்காக மீண்டும் ஓட்டு கேட்டு வருபவனுக்கு நீங்கள் ஓட்டு போடுகிறீர்கள்? உங்களுக்கான கேள்வியை உங்கள் ஆழ் மனதில் நீங்கள் எழுப்புங்கள். சாதி பார்த்து ஓட்டு போட்டதனால் நீங்கள் சாதித்தது என்ன? மதம் பார்த்து ஓட்டு போட்டதனால் நாங்கள் என்ன மாற்றத்தை கண்டோம்? எதுவும் இங்கே கிடைக்க போறதில்லை. என் மக்களிடத்தில் நான் அன்பாக ஒரே ஒரு கோரிக்கையை வைக்கிறேன். நீங்கள் சுயநலவாதிகளாக இருங்கள், மற்ற விஷயங்கள்ல இல்ல, இந்த ஓட்டு போடுற விஷயத்துல மட்டும் சுயநலவாதிகளாக இருங்க. நான் எதுக்குடா உனக்கு ஓட்டு போடணும்? என் உரிமையை நீ திருப்பி கொடுப்பியா? என் ஓட்டை வாங்கிட்டு நீ எனக்கு என்ன தருவ என்ற கேள்வியை ஒவ்வொரு ஓட்டு கேட்டு வர்றவனிடத்தில் நீங்க செருப்பால் அடிச்ச மாதிரி கேளுங்க. அந்த கேள்வியில தான் உங்களுடைய உரிமை பிறக்கும். நீங்கள் சுயநலமாக வாக்கு செலுத்துவதில் எந்த விதமான தவறும் இல்லை. ஏன்? இந்த நாட்டிற்கு நீங்கள் வரி செலுத்துகிறீர்கள், இந்த நாட்டை ஆளக்கூடிய ஆட்சியாளனுக்கு நீங்கள் வாக்கு செலுத்துகிறீர்கள். அந்த இரண்டிலையும் நீங்கள் சுயநலவாதியாக இல்லை என்று சொன்னால் நீங்கள் கோமாளியாக, ஏமாளியாக மாறிவிடுவீர்கள். அப்போ இந்த வாக்கு செலுத்தக்கூடிய இந்த மக்களை திசை திருப்புறது. இப்போ குடிக்கிறவனா இருந்தால் அவனுக்கு சாராயத்தை கொடுத்து, பணத்துக்கு அடிமையானவன் அவனுக்கு பணத்தை கொடுத்து,
ஒரு பரிசு பொருளுக்கு அடிமையாகிறவனா இருந்தா ஒரு நாய்க்கு எலும்பு துண்டு தூக்கப்படுற மாதிரி ஒவ்வொருத்தனுக்கு எது தேவையோ அதை அந்த ஏஜென்ட்டுகளுக்கு அந்த புரோக்கர்களுக்கு பணத்தை கொடுத்துட்டா ஒரு சமூகத்தினுடைய ஓட்டை வாங்கிடலாம்ங்கிற நினைப்போடு தேர்தலை அணுகிறான். பார்த்தீங்களா? நம்ம ஐயா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் சொல்றாரு பாருங்க, சாதியை முன்னிறுத்தி எவன் அரசியல் செய்கின்றானோ அவன் தான் இந்த தேசத்தின் முதல் எதிரி. அதைத்தான் நானும் சொல்றேன். மதத்தை முன்னிறுத்தி எவன் உங்களிடத்தில் ஓட்டு கேட்டு வருகின்றானோ அவனை நீங்கள் செருப்ப கலத்தி அடிங்க. அவன் தான் இந்த தேசத்தின் முதல் எதிரி. அந்த முடிவுக்கு நாங்க வந்துட்டோம். எங்களை சிறுபான்மைன்னு சொன்னா செருப்ப கலத்தி அடின்னு எங்கள் வீரத்தந்தை பழனிபாபாவும் சொன்னார். இப்பொழுது எங்கள் அண்ணன் சீமானும் எங்களுக்கு அந்த துணிவை கொடுத்திருக்கின்றார். உங்களை பார்த்து, என் தமிழ் சமூகத்து மக்களை பார்த்து, நாமெல்லாம் இந்துக்கள் எல்லாம் ஒன்று சேருங்கள். எவனாவது வந்தா முதல்ல அவனை தூக்கி போட்டு மிதிங்க, செருப்ப கலத்தி அடிங்க. நாம 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டோம்னா இந்த தமிழ்நாட்டில் நாம நினைக்கிறவன் தான் முதலமைச்சர். வர்றவன் போறவன்லாம் மாற்று மொழியை சார்ந்தவன்லாம் முதலமைச்சர் ஆண்ட முடியுமா? இங்க 30 வருஷத்துக்கு முன்னாடியே பழனி பாபா என்கின்ற தீர்க்க தரிசி ஒரு அரசியல் கணக்கை வகுத்து கொடுத்துட்டு போயிட்டான். இந்த ஊர் எப்படிப்பட்ட ஒரு பண்பாட்டு மிக்க ஒரு ஊர், எவ்வளவு புகழ் பெற்ற ஒரு ஊர். இந்த கடலோர பகுதிகள் எல்லாம் எப்படி வசதியாகவும் கௌரவமாகவும் வாழ்ந்த மக்கள் இன்றைக்கு கஞ்சிக்கும் சோத்துக்கும் வேலைக்கும் 5க்கும் 10க்கும் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு இந்த நம்ம மக்களை மாத்திட்டான். அதுக்கான காரணம் என்ன? நமக்கான வலிமையை, நமக்கான உரிமையை எப்படி பெறுவதுங்கிற சிந்தனை ஏற்று போய், வேலை இல்லையா உடனே பாஸ்போர்ட் எடுத்துட்டு வெளிநாட்டுக்கு ஓடு. ஏன் இந்த நாட்டில் வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கு என்ன வழிங்கிறத படித்த பிள்ளைகளும் சிந்திப்பதற்கு இங்கு தவறிவிடுகிறார்கள். காரணம் அடர்த்தியான வறுமை, அடர்த்தியான மறதி, அடர்த்தியான குடும்ப சூழல். இவையெல்லாம் என் மக்களை சிந்திக்க விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது. இதற்கு இடையில இந்த நாட்டில் பாருங்க, உங்களை எல்லாம் ஏமாத்துறதுக்கு எப்படி கூட்டணி போட்டுக்கிட்டு வர்றேன் பாருங்க. நல்லவனா இருந்தா எதுக்கு விளம்பரம் போடணும்? முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு பக்கம், இது ஸ்டாலினின் காலம். அவர் எடப்பாடி ஒரு பக்கம், ஒற்றை விரலால் ஓங்கி அடியுங்கள். அவரு யாரு? பாரத பாடிகார்டு. அவர் என்ன சொல்றாரு? மோடியின் உத்தரவாதம், மீண்டும் ஒரு முறை மோடிக்கு வாய்ப்பு கொடுங்கள். ஏண்டா, நாங்கள்லாம் படம் பார்த்து சினிமாவை எம்ஜிஆருக்கு கை தட்டணும், ரஜினிக்கு கை தட்டணும், கமலஹாசனுக்கு கை தட்டணும்னு எங்களை நீ தவறா இட போட்ட பத்தியா? ஒரு பாட்டை போட்டுட்டா நாங்கெல்லாம் மடையன் ஆயிருவோம்னு நீ எங்களை தப்பா கணக்கு போடுற பத்தியா? இந்த தேர்தலில் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குற செருப்படி தாண்டா இனி வரக்கூடிய எந்த கட்சி ஆரம்பிக்கிறவனுக்கும் தமிழர்களை இனி ஏமாற்ற முடியாதுங்கிற சூழலை நாங்கள் உருவாக்குவோம். இந்த தேர்தல் அதுக்கான சூழல். என் தமிழ் சமூகத்து மக்கள், இந்த தேர்தலை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க, கண்டிப்பா வருத்தப்படுவீங்க. வலம்புரி ஜான் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, ஒரு இளைஞன், ஒரு கவிஞன் ஒரு மூங்கில் காட்டுக்கு முன்னாடி போய் நின்று சொன்னானா, இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் அப்படின்னு கேட்டானா. இவ்வளவு பெரிய அடர்ந்த மூங்கில் காட்டுல ஏதாவது ஒரு மூங்கில் தான் புல்லாங்குழல் ஆகும், எல்லா மூங்கிலையும் புல்லாங்குழல் செய்ய முடியாது. அது மாதிரி நிற்கக்கூடிய வேட்பாளர்களிலே பலாப்பழத்திலக்கா, உங்க ரெட்டலைக்கா, அல்லது உதயசூரியனுக்கா, அல்லது மைக்குக்கா, இந்த வேட்பாளர்களில் உங்களுக்கான வேட்பாளர்கள் யார் என்பதை தயவு செய்து நீங்கள் அறிவுபூர்வமாக தேர்ந்தெடுத்து இந்த மைக்கு சின்னத்திற்கு நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டும். எப்படி கூட்டணி போடுறாங்க பத்தியெல்லாம் மக்களை ஏமாத்துறதுக்கு. இதே மக்களுக்கு நன்மை செய்வதற்கு கூட்டணி போட்டானா, இந்த தேசிய நெடுஞ்சாலையை ஒரு 4 வழிச்சாலையா மாத்துறதுக்கு, தேவையில்லாத இடத்துல 4 வழிச்சாலை போடுறதுக்கு வர்ற இடத்துல எவ்வளவு கனரக வாகனங்கள் அங்க பாருங்க, எத்தனை லாரி போகுது, இவ்வளவு பெரிய பஸ் போகுது. இதுக்கு இடையில ஒரு சிறுவன் சைக்கிள் ஓட்டிட்டு போனானா அவனுடைய நிலைமை என்னவாகும்? எவ்வளவு பெரிய சங்கட்டங்களை எல்லாம் நாம் சகித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அரசியல் சாக்கடை எத்தனை நாளைக்கு நாம புலம்பிக்கிட்டே இருக்கிறது? அரசியல் சாக்கடையை அடப்படுக்கிறதுக்கு தான் இந்த நாம் தமிழர் கட்சி வந்திருக்குது. எத்தனையோ பேர் கட்சி ஆரம்பிச்சான். போன தேர்தலில் சீமான் தனிச்சு நிக்கிறேன்னு ஒரு 4 பேர் கட்சி ஆரம்பிச்சான். அவன்லாம் போய் எங்க சேரணுமோ அங்க மறுபடியும் சேர்ந்துட்டான். இந்த தேர்தலில் 4 பேர் கட்சி ஆரம்பிச்சான், நாங்களும் தனிச்சு நிக்கிறோன்னு. ஆனா அவங்களுக்கெல்லாம் ஒரு எண்ணம், சீமானுக்கு ஏற்பட்ட மவுசு, சீமானுக்கு ஏற்பட்ட அந்த மாஸ் கிராண்ட் பிராண்டு, சீமானுடைய அந்த பிராண்டை நாம என்ன செஞ்சிடலாம், அடைஞ்சிடலாம்னு எல்லாத்துக்கும் ஒரு எண்ணம் இருக்குது. வாய்ப்பில்லை ராஜா, எல்லாரும் சீமான் ஆயிட முடியாது ராஜா. நாங்கள் பொறுக்கு விதை மரபினர்கள்.
எவன் தலைவன், எவன் வேட்டக்காரன், எவன் வீரன், எவன் தளபதிங்கிறத தேர்ந்தெடுத்து போர் செஞ்ச போர் மரபினர்கள் நாங்கள். வர்றவன் போறவன் எல்லாம் நாங்கள் எங்களுக்கான தலைவர். அது எங்களுடைய முன்னோர்களுடைய காலம், பேப்பாய காலம். இது அந்த காலம் அல்ல. இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய தலைவரா பிஜேபியில் அண்ணாமலையை கொண்டு வந்ததுக்கான காரணம் என்ன? சீமான் ஒரு எங்கு, இங்கிட்டு அண்ணாமலையும் ஒரு எங்கு. அவர் கொண்டு வந்தது என்ன? சீமானை பார்த்து அப்படியே காப்பி. பள்ளிக்கூடத்தில் பரிச்சை எழுதுறவன் முன்னாடி இருக்கிற பெஞ்சை பார்த்து காப்பி அடிப்பான் தெரியுமா? அப்போ தமிழ்நாட்டில் இன்னைக்கு கரண்ட்டில் என்ன அரசியல் நம்ம பண்ணலாம் அப்படின்னா, சீமான் எடுத்திருக்கக்கூடிய அரசியலை தான் பண்ண முடியும். சீமான் வேலை தூக்குனானா நீனு ஒரு வேலை தூக்கு. சீமானுக்கு ஒரு மாசா வர்றாம்பாரு பிரபாகரன் ஒரு பாட்டு பாடினா அதே மாதிரி அண்ணாமலைக்கு ஒரு பாட்டு. அதே மாதிரி மோடி தமிழ்நாட்டுக்கு வர்றாங்கன்னா எல்லா முன்னோர்களையும், சுதந்திர தியாகத்தில் ஈடுபட்ட எல்லா முன்னோர்களையும் பாராட்டுறது. இது வரைக்கும் அந்த அரசியலை எவன் செஞ்சது? சீமான் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தான். இப்போ யார் காப்பி அடிக்கிறது? அண்ணாமலை இன்னைக்கு காப்பி அடிக்கிறாரு. ஏன்? எல்லாத்தையும் நம்ப வைக்கிறாராம். தமிழர்கள் எல்லாம் இந்துக்கள், வா உனக்கு இந்த தேர்தலில் இருக்குது, இந்த பலாப்பழத்தை நசுக்கி ஜூஸ் புளிச்சு அனுப்பி பிதிக்க எடுக்கிறமா இல்லையான்னு பாரு வா. அப்போ நீ காப்பி அடிச்சிட்டீங்கன்னா, நீனும் மோடியும் சேர்ந்து நாடகம் ஆடிட்டீங்கன்னா, நாங்கள் சினிமாவுக்கு கை தட்டுற மாதிரி உங்கள் 2 பேத்துக்கும் கை தட்டுவோம்னு உனக்கு என்ன நினைப்பாப்ப? குனிகிறாரு பாருங்க திருநெல்வேலியில் கூட்டத்துக்கு வந்து மோடி, அப்படியே குனிஞ்சு, நாங்கள் தொழுகும் போது கூட அப்படி குனிஞ்சது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு குனிஞ்சர். மக்களை நேசிக்கிற, இந்த நாட்டை நேசிக்கிற மக்கள் யார் காலிலையாவது விழுவானா? முதல்ல காலில் எதுக்கு விழுகிற? முதல்ல காலை வர்றதுக்கு தானே விழுகிற. எங்களுக்கு தெரிய முடியே நீ எதுக்கு விழுகிறேன்னு. இது நீ பக்தின்னு நாங்கள் நினச்சிக்கிறோம்னு நினைக்கிற. நீ எங்களை சாகடிக்கிறதுக்கு நீ யூஸ் பண்ணுற யுத்தின்னு நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். உன்னுடைய பாச்சா இங்கே பலிக்காது. வா, ஒருவேளை மோடி இங்கே நின்று இருந்தா இன்னைக்கு ராமநாதபுரத்தினுடைய நிலவரமே வேற. அண்ணன் சீமான் நின்று இருப்பாரு. கேட்கிற கேள்விக்கு மோடி வேர்த்து விறுவிறுத்து போயிருப்பாரு. இருந்தாலும் நாம கேட்கிறோம், ரஃபேல் விமானம் வாங்கினிய, அதை பத்தி ஒரு விவாதம் பண்ணுவோமா? சீமானும் அண்ணாமலையும் உட்காருவாங்களா ஒரு விவாத மேடையில்? ராமர் கோயில் யாருடைய காசுல கட்டின? விவாதம் பண்ணுவோமா? ஜிஎஸ்டினால இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் அடைந்த பயன் என்ன? விவாதம் பண்ணுவோமா? பண மதிப்பிழப்புனால இந்த நாட்டினுடைய வளர்ச்சி என்னவாச்சு? தீவிரவாதத்தை ஒழிச்சிட்டியா? 2019 புல்வாமால ஒரு 40 ராணுவ வீரர்கள் செத்தானே, அதற்கு யாரு பொறுப்பேற்கிறது? பேசுவோமா அதை பத்தி? இப்படி கேள்விக்கு மேல கேள்வி எடுத்து சீமான் தொலைச்சு போடுவான். ராமேஸ்வரம் கடல்ல போய் நம்மளை சாமி கும்பிடும் போது, தரிசனம் செய்யும் போது முக்கி போடுவாங்கிற பயத்துல மோடி இந்த தடவை நிக்கல. நின்று இருந்தாருன்னா இன்னைக்கு நிலைமை வேற. தமிழ்நாட்டில் பிஜேபிங்கிற ஒன்று கிடையாது. அது என் முன்னோர்கள் வேணா நம்பிக்கிட்டு, பாய் பிஜேபி வந்துடும், திமுக ஓட்டு போடுங்க, இங்க வா பிஜேபி காரனை நாங்க பாத்துக்கிறோம், 5 வதும் அடி பண்ணுவதும் அல்ல அவருவனுக்குன்னு நான் 5 வேளை தொழுதுட்டு பிஜேபி காரனை பார்த்து நான் பயந்தாண்டா அப்புறம் நான் என்னடா துளுக்கேன்? நான் என்ன துளுக்கேன்? என் தாத்தா சொன்னார் பாரு, தெய்வ திருவான் முத்துராமலிங்க தேவர், இஸ்லாமியர்கள் நீங்கள் தாடி வைத்த மறவர்கள், அந்த மரவ கூட்டத்திலிருந்து வந்தவன் தாண்டா நானு. தாடி வளர்த்ததுனால என் மரபணு மாறிடுச்சுன்னு நினைச்சியா? பிஜேபி ஆரியம் திராவிடமும் ஒண்ணுன்னு கத்து கொடுத்துட்டு போயிருக்காரு எங்க தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர். எந்த வகையில நீ மண்டையில கொண்ட வச்சுட்டு வந்தாலும் உன்னை நாங்க இந்த ஒரு நிலத்துக்குள்ள புகுற விட மாட்டோம். எங்களுக்கு தெரியும், உன்னைய ஓட ஓட விரட்டுவோமே தவிர இந்த நிலத்துல நீ இந்துன்னு சொல்றதை ஏத்துக்க மாட்டோம். நீ இங்க போட்டியிடுறதையும் நாங்க ஏத்துக்க மாட்டோம். எங்கள் மக்களுக்கு வேண்டுமானால் அறிவில்லாமல் இருக்கலாம். அவர்கள் போக போக இந்த நாம் தமிழர் கட்சியை உள்வாங்க அவர்கள், நாங்கள் எல்லாம் சைவர்கள், நாங்கள் எல்லாம் தமிழர்கள், நாங்கள் எல்லாம் வைணவர்கள் என்ற புரிதலுக்கு வந்து விடுவார்கள். ஒரே அடியா நாங்களை எல்லாம் இந்துக்கள்னு போட்டு எங்களை கோழிக்கு இற போட்டு அந்த கோழியை பிடிச்சி குக்கரில் வேக வைக்கிற வேலையை நீ தயவு செஞ்சு செய்யாத. ஆரியமும் திராவிடமும் ஒண்ணுங்கிறத நம்ம தாத்தா சொன்னார் இல்லையா? அதை இன்னைக்கு எப்படி கண்கூடா பார்க்குறாங்க பாருங்க. சீமானை எதிர்க்கிறதுக்கும் சீமானை தோற்கடிக்கிறதுக்கும் நாம் தமிழர் கட்சியை வீழ்த்துறதுக்கும் அவர்களுடைய ஓட்டை பிரித்து நாசமாக்குறதுக்கும் எவ்வளவு தில்லுமுள்ளு வேலை செய்யலாம் பாருங்க. அப்ப தாண்டா தெரியுது சீமான் தாண்டா சரியான ஆளு. இனி அவன் பின்னாடி போறதாண்டா, அவன் எடுக்கிற அரசியல் முடிவுகள் தாண்டா சரியானது. கச்சத்தீவை மீட்கணுமா? சீமான் வழியில போராடணும்டா. என்ன சொல்லணும்? ஒன்னு கச்சத்தீவை எடுத்து என்கிட்ட கொடு, இல்ல என்ன தனியா விடு. இதுதாண்டா ஒரு சரியான ஆன்மகனினுடைய வாதமா இருக்கும். இப்படிப்பட்ட முட்டுக்கு எதிர் முட்டு கொடுக்கிற ஆள் இல்லாம தானே எங்களை 50 வருஷம் எங்களுடைய உரிமைகளை நீ வெண்டு முழுங்கின.
எங்களை ஏமாத்தின. இனி அந்த பாச்சாலாம் பலிக்காது. இந்த வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் பாவப்பட்ட கூட்டணி இந்த ஏடிஎம்கே கூட்டணி, இரட்டலை கூட்டணி, பாலியல் ஜல்சா கூட்டணி, பாரதிய ஜனதா கூட்டணி, இன்னொன்னு திருட்டு திமுக கூட்டணி. இந்த 3 கூட்டணி, இதெல்லாம் மக்களை ஏமாத்துற கூட்டணி. ஒரே கூட்டணி, மக்களோடு கூட்டணி, தமிழ் தேசிய இனத்தோடு கூட்டணி, எவனோடையும் கூட்டணி கிடையாது. ஒத்தையாக நின்று இந்த நிலத்தை ஆக்கிரமித்துக் கொண்டு ஆளுவதுதான், எங்களுக்கான நிலத்தை கைப்பற்றிக் கொள்வதுதான் எங்களுடைய ஒரே நோக்கம் என்கின்ற ஒற்றை இலக்கோடு பயணிக்கின்ற ஒரே கூட்டணி இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய கூட்டணி. அப்படிப்பட்ட இந்த வலிமை உள்ள, இந்த ஆற்றல் உள்ள அந்த சீமானுடைய தங்கைக்கு நீங்கள் மைக்கு சின்னத்தில் வாக்கு செலுத்துங்கள். நீங்கள் அச்சப்படாதீர்கள். உங்களை குழப்புவான், குடிகாரனுக்கு சாராயத்தை வாங்கி கொடுத்து குழப்புவான், படித்தவனை எப்படி சொல்லுவான், அவதூறையும் குழப்பங்களையும் ஏற்படுத்தி, குழப்பத்தை ஏற்படுத்தி படித்தவனை குழப்புவான். பாய் ஓட்டு பிரிஞ்சிடும். இப்போ இவர் 100 ஓட்டு இருக்குது, இப்போ நீங்க 50 எடுத்துட்டீங்க, இவர் 25 எடுத்துட்டாரு, இவர் ஈஸியா வந்துருவார்ல. இது என்னடா கணக்கு? முட்டாப்பைய கணக்குடா இது. இந்த தேர்தல் ஆணையம் பண்ற மாதிரியே, தேர்தல் ஆணையம் பேசுற மாதிரியே நீங்க எங்கள்கிட்ட வந்து கணக்கு சொல்லாதீங்கடா. இது என்ன கணக்கு? தேர்தல் ஆணையம் ஒரு பக்கம் இருக்குது, அதெல்லாம் நமக்கு தெரியும். இந்த தேர்தல் ஆணையம் தயவு செஞ்சு இந்த தேர்தலை ஜனநாயகத்தினுடைய அடிப்படையில் முறையாக நீங்கள் நடத்துங்கள். இல்லை என்று சொன்னால் நீங்கள் எல்லாம் ஒரு நாள் இந்த நாட்டில் தூக்கி வீசப்படுவீர்கள், இந்த மக்களால் புறக்கணிக்கப்படுவீர்கள். ஸ்டாலின் நினைச்சிருந்தா இவிஎம் மிஷின்ல ஊழல் செய்ய முடியும். இதனால தான் பிஜேபி மோடி ஆட்சிக்கு வர்றாரு. இந்த இவிஎம் மிஷினை புறக்கணிப்போன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் நினைச்சிருந்தா செய்ய முடியுமா முடியாதா? இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்க முடியுமா முடியாதா? அப்ப யாரும் இந்த வேலையெல்லாம் செய்யறது இல்லை. கடைசியில் என்ன சொல்லுவாங்க, இவிஎம் மிஷின்ல நாங்க தான் பிஜேபி எதிர்ப்போன்னு திமுக சொல்லும். போன தடவையும் அப்படிதான் சொல்லுச்சு 2019. அப்புறம் எப்படா நீங்கெல்லாம் எதிர்த்து எப்படா மறுபடியும் மோடி ஆட்சிக்கு வந்தாருன்னு கேட்டா, இவிஎம் மிஷின்ல ஓட்டர் மிஷின்ல என்ன செஞ்சிட்டாரு, ஊழல் பண்ணிட்டாரு. அப்ப நீ ஓட்டர் மிஷினை இந்த தேர்தலில் குறி வச்சு அதுக்கான நீ வேலையை செஞ்சிருக்கணுமா இல்லையா? ஏன் நீ செய்யல? இப்ப உண்டாக்குன இந்த இந்தியா கூட்டணியை நீ 2019 நீ உண்டாக்கல. அப்போ மக்களை ஏமாத்துற அரசியலை செஞ்சுக்கிட்டு இருக்க, வேஷம் போடுற அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்க. பெருநாள் வந்துருச்சுன்னா முஸ்லிம்களை தொப்பி போட்டு ஏமாத்திரலாம். மற்ற பொங்கல் வந்துருச்சுன்னா தை பொங்கல் வாழ்த்துக்கள், தமிழர்களுக்கு வாழ்த்துக்கள், இது திராவிட பொங்கல்னு சொன்ன உடனே தமிழர்கள் பாதி பேத்தை ஏமாத்திரலாம். இப்படி வேஷம் போடுற அரசியலையும் விளம்பர அரசியலையும் நீ செஞ்சுக்கிட்டு இருக்க. இந்த தேர்தலில் உனக்கான அடி பலமா விழுகும். இதோட நீ தூக்கிட்டு ஓடுற வண்டி தான் இந்த தமிழ் நிலத்தை விட்டு. என் அன்பு மக்களே, நீங்கள் சற்று சுதாரிப்பாக இருங்கள். எவன் பேச்சையும் கேட்காதீர்கள். சாதி பார்த்து ஓட்டு போடுவதனால் இந்த சமூகத்தில் எந்த சாதனையும் செய்ய முடியாது. மதம் பார்த்து ஓட்டு போடுவது மிகப்பெரிய தவறு என்பதை நாங்கள் உணர்ந்து விட்டோம். நீங்களும் உணர்ந்து கொள்ளுங்கள். சூரியன் இருக்குது இல்லையா, சூரியன் வானத்தில் உதிக்கிறது, அது கொஞ்சம் சுயநலம் கொண்டது. அந்த சூரியன் உதிச்சுச்சுன்னா தான் மட்டும்தான் பிரகாசமாக தெரியுமே ஒழிய மற்ற கோள்களை எதையுமே பிரகாசிக்க விடாது. அதே மாதிரி சூரியனுக்கு கீழே இருக்கக்கூடிய அத்தனை பேத்துக்கும் அந்த சூரியன் துன்பத்தை தான் கொடுக்கும், வேர்வையை கொடுக்கும், உஷ்ணத்தை கொடுக்கும், வேக்கூரை கொடுக்கும், பல துன்பங்களை கொடுக்கும் அந்த சூரியனுடைய உஷ்ணம். ஆனால் சந்திரன் இருக்கிற இல்லையா, சந்திரன் அது அப்படி அல்ல. தானும் பிரகாசமாக இருக்கும், தன்னை சுற்றி இருக்கக்கூடிய நட்சத்திரங்களையும் பிரகாசமாக வைத்திருக்கும், தான் இருக்கக்கூடிய அந்த வானத்தையும் பிரகாசமாக வைத்திருக்கும், தன்னைக்கு கீழே இருக்கக்கூடிய பூமியையும் பிரகாசமாக வைத்திருக்கும். அப்படிப்பட்டவர்கள் தான் எங்களுடைய வேட்பாளர் சந்திர பிரபா அவர்கள். அவர்கள் சந்திரனை போன்றவர்கள். அவர்கள் வென்றார்கள் என்று சொன்னால் அவர்களும் நல்ல ஆளுமையோடு உங்களிடத்திலே அதிகாரத்தை செலுத்துவார்கள். அவர்களும் நன்றாக இருப்பார்கள், உங்களுடைய உரிமைகளும் நன்றாக இருக்கும், உங்களுடைய நாடும் நன்றாக இருக்கும் என்பதை நீங்கள் கவனத்தில் வைத்துக்கொண்டு சூரியனை நீங்கள் புறந்தள்ள கற்றுக்கொள்ளுங்கள். எப்படி இந்த வெயில் காலத்தில் சூரியனை நீங்க வெறுக்கிறீங்களோ, இந்த தேர்தலையும் சூரியனை நீங்க வெறுங்க. சாப்பாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் இலைய தூக்கி எங்க போடுவோமோ அங்க இலைய தூக்கி போடுங்க. பலாப்பழத்தை எங்க வைக்கணுமோ அந்த மார்க்கெட்டில் கொண்டு போய் வச்சு வியாபாரம் பண்ற வழியை பாருங்க. தயவு செய்து இந்த வியாபாரிகளை எல்லாம் கொண்டு வந்து என்ன செய்யாதீங்க, தேர்தலில் போட்டியிட்டு அவங்கள கொள்ளையடிக்கிறதுக்கு நீங்களே என் வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குறீங்க.
நவாஸ்கனி அவர் வாட்டுக்குள்ள எஸ்டி கொரியர் முதலாளியாக தானே இருந்தார். உங்களை யார் அவருக்கு ஓட்டு போட சொன்னது? அவர் தொழிலை பார்த்துக்கிட்டு பிசினஸை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பார்ல. அவருக்கு எந்த மக்களுக்கான சேவையும் செய்யாம அவருக்கு கெட்ட பெயரை ஏன் நீங்க வாங்கி கொடுக்குறீங்க? ஓபிஎஸ் ஐயா ரிட்டையர்ட் ஆயிட்டாரு, அவர் முன்னாள் முதலமைச்சர்.